வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை ஒழுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி, பலப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற பாதுகாப்பு, நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற படுகொலை மிக பாரதூரமானது, உடனடி விசாரணைகள் மூலம் தீர்வை வழங்கும் பொறுப்பை அரசாங்கம் மேற்கும், நீதியமைச்சர் தெரிவிப்பு. பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும், நலிந்த ஜெயதிஸ். கிழக்கின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள் என்கிறது பாதீடு. ஸ்ரீநேசன் எம்பி சாடல். ராணுவத்திடம் தஞ்சமடைந்த பொதுமக்கள், சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் சம்பவம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வடக்கின் ஆசிரியர் ஒருவர் மீண்டும் கொழும்பிற்கு அழைப்பு. தொடர்ந்து மோதியதில் 5 யானைகள் பலி, போக்குவரத்து சேவை பாதிப்பு. மன்னார் கடல் பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் கைது. நிலவும் வெப்பமான வானிலை குறித்து சுகாதார தரப்பினரின் அவசர வேண்டுகோள். சிங்கமலை வனப்பகுதியில் தீப்பரவல். காங்கேசன்துறையில் அடுத்த மாதம் உப்பு உற்பத்தி நிலையம் ஆரம்பம். சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலியாக இன்று நாடாளுமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வருகை தரும் வாகனங்கள், நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தினுள் கனேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் மிக பாரதூரமானது எனவும் இது குறித்து உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், இது மிக பாரதூரமான விடயம். இது குறித்த பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மிக வலுவான பாதுகாப்புக்கு மத்தியில் தான் கனேமுள்ள சஞ்சீவா அழைத்து வரப்பட்டார். இருப்பினும் தற்போது நீதிமன்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. இங்கு பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவர் மாத்திரமின்றி மேலும் பல அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதுடன் இது குறித்து வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் தேசிய பாதுகாப்பை எம்மால் உறுதிப்படுத்த முடியும். படுகொலைகள் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்கள் எமது ஆட்சியில் மாத்திரமின்றி கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. இருப்பினும் அவற்றுக்கு உரியவாறு தீர்வு காண்பது எமது பொறுப்பாகும். யார் ஆரம்பித்திருந்தாலும் அதனை நாம் முடிவுறுத்துவோம். அதே போன்ற சகல பிரஜைகளினதும் உயிருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கிறோம். எனவே அதனை பாதுகாப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுப்போம். அதேவேளை நாம் இப்போது சட்டமூலம் ஒன்றை தயாரித்திருக்கிறோம். அதனூடாக நீதிமன்ற வருகை தராமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையத்தில் இருந்தவாறு காணொலியூடாக சாட்சியம் அளிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். அதனை வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் மிகுந்த அவதானத்துக்குரிய நபர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றார். இதேவேளை திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை 72 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்துவதற்கு நீதிமன்றில் அனுமதி கோரப்பட உள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர், பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள், போதைப் பொருள் விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு எதிராகவும் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்கள் இலங்கையில் மாத்திரமில்லை, வெளிநாடுகளிலும் இருக்கின்றனர். இவை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட பலர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக காணப்படுகின்றனர். இந்தியா மற்றும் துபாய் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும்.
முன்னெடுக்கப்படும். அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அமல்படுத்துவதில் அரசாங்கம் தலையீடு செய்யும் எனவும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல சமூக மற்றும் குடும்ப பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் இலங்கை இராணுவத்திடம் முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்பத்தை கணபதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சிலரே கடந்த புதன்கிழமை அன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டு இவ்வாறு ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளனர். இதன்போது சட்டவிரோத மதுபானத்தினால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் குடும்ப மோதல்கள் காரணமாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் சம்மாந்துறை போலீசார் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டக்காரர்கள் இவ்வாறு மல்வத்தை பகுதியில் உள்ள இலங்கை ராணுவத்தின் 24வது காலாட்டு படை பிரிவு தலைமையகத்திற்கு சென்று ராணுவ அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து உரிய தரப்பினரிடம் தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக ராணுவ அதிகாரிகள் அந்த மக்களிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் காலையில் குடிப்பாங்க, மத்தியானம் குடிப்பாங்க, பின்னேரம் கொடுப்பாங்க. கேட்டோன்னு சொல்றாங்க அவர் காசை கொண்டு தர நாங்கள் விற்கிறோம், நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், எங்களுக்கு கண்டபடி ஏசுறாங்க. நாங்கள் தாங்க இல்லாமலுக்கு சம்பந்தம் பரிசுக்கு மூன்று தனி என்று போய் பாருங்க. கடைசியாக அவன் ஃபுல்லாக கொடுத்த இனி ஜெயிலில் போடையில நீங்கள் ஒரு டீச்சர் அடிக்கிறீங்க, ஜெயிலில் போடையில நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க மன்னிப்பு கேட்டு தந்தாங்க. தந்து மைவி அடங்குறாங்களே, திருப்பியும் போய் அவருக்கு சாரையை தான் கொடுக்காங்க, இந்த வடியை தான் கொடுக்காங்க. குடிச்சிட்டு வந்த அத்தம் பக்கத்தில் மனிதன் இருக்க வழி இல்லை, நாங்கள் சோறு தின்ன வழி இல்லை, கண்டபடி நாத்த பேச்சு ஊத்த பேச்சு கண்டபடி இல்லை ஏசுறோம். இந்த வழி இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் நாங்கள் இருக்க வீடு வாசலும் இல்லை எங்களுக்கு. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரை மீண்டும் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு போலீசார் அழைத்துள்ளனர். கிளிநொச்சி கோனாவில் மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் இன்னாசி முத்து சத்தியசீலனிடம் 2024 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பெறப்பட்ட வாக்குமூலம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 2025 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கொழும்பில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார். 14 மார்ச் 2024 அன்று கோனாவில் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இள விளையாட்டு போட்டியின் போது தமிழர்கள் வாழும் பகுதிகளை குறிக்கும் வகையிலான இலங்கையின் வரைபடத்தை ஒத்த வடிவமைப்பு ஒன்றின் ஊடாக இல்லம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இல்லங்களுக்கு இடையிலான விளையாட்டில் ஈழம் வரைபடம் மற்றும் கனகபுரம் மயானத்தின் வாயிலின் மாதிரியை உருவாக்க உதவிய மாணவர்களின் பெயர் பட்டியலுடன் 2025 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பயங்கரவாத தடுப்பு போலீசின் தலைமையகத்தில் முன்னிலையாகுமாறு ஆசிரியர் இன்னாசி முத்து சத்தியசீலனுக்கு போலீசார் அனுப்பியுள்ள தகவல் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் அரசாங்கத்தின் பார்வை இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கிழக்கின் அபிவிருத்தியை அயல் நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற வகையில் பாதீடு அமைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்திலும் அரசாங்கத்தின் பார்வை இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கிழக்கின் அபிவிருத்தியை அயல் நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற வகையில் பாதீடு அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு பக்கத்தை பார்க்கின்றோம். கிழக்கு பக்கத்தில் உங்களுடைய சொந்த வரவு செலவு திட்டத்தில் அல்லது சொந்த தயாரிப்பில் கொண்டு வரப்பட்ட பாதீட்டில் ஒரு சுண்டலாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள், படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், 30 வருட கால யுத்தத்தில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை கூட மட்டக்களப்பு மாவட்டம் சந்தித்திருக்கின்றது. எனவே எமது மக்கள் உங்களுடைய சமத்துவம் பேணுகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு, திருகோணமலை, திகாமடுல போன்ற மாவட்டங்களிலும் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள்
இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போவதில்லை. இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் முல்லைத்தீவில் உள்ள பாடசாலைகள் சிலவற்றுக்கு நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர். பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயும் முகமாக இந்த கள விஜயம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்குட்பட்ட முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி, வற்றாப்பிள்ளை மகா வித்தியாலயம், தண்ணீரூற்று முஸ்லிம் மகா வித்தியாலயம், புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு கல்வி வலயத்துக்குட்பட்ட தண்ணீரூற்று முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு விஜயம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அரசு பொதுவாக கேட்ட சம்பளம் அதிகரிப்பு, ஆனாலும் அரசு கேட்டது 20,000 ரூபாய் அதிகரிக்க சொல்லி, ஆனாலும் 20,000 அதிகரிச்சிருக்குதா இல்ல. அப்ப அந்த எங்கிட்ட வந்து அது ஒரு கேள்வி கூட இருக்குது. மருத்துவத்தில் எங்களுக்கு நாங்கள் சுபோதனை கமிட்டியில் 2 பக்கம் கேட்டோம். அது சம்பந்தம் ஒரு வாரத்தை கூட வரவு செலவு திட்டத்தில் பேசி இல்லை. இப்போ அதோடு நாங்கள் சொல்றோம், விசேஷமாக இப்படி பின்தாங்கிய கல்வி இருக்கிற முல்லைத்தீவு பகுதியில் இதை முன்னுக்கு எடுக்கணும். இதுக்காக போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, போரில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ வித்யானந்த கல்லூரியில் எங்களுக்கு ஒரு சிற்றூரியல் இல்லை, அந்த ஸ்கூல்ல ஒரு வச்சர் கூட இல்லை, பாடசாலை சும்மா மூடிட்டு போறாங்க, வச்சர் கூட இல்லை. அப்ப ஏனைய பாடசாலைகள் எப்படி இருக்குது? இப்ப நாங்க பார்த்தோம், சம்பத்னூர் ஸ்கூல் முல்லைத்தீவுல தான் இருக்குது. அதுல சிற்றூரியல் 13 பேர் இருக்கிறாங்க. வித்யானந்த ஸ்கூல்ல ஒருத்தர் கூட இல்லை. ஏன் இந்த வேறுபாடு? நாங்கள் சொல்ல அரசுக்கு உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லி, பாடசாலைக்கு அவசியமான எல்லா மனித வளங்களை வழங்க சொல்லி, அப்படி இல்லாமல் முல்லைத்தீவு எப்படி நாங்கள் முன்னேற்றுறது, கல்வி எப்படி முன்னேற்றுறது? அதனால இதுக்கு கவனம் செலுத்த வேண்டும். எல்லா பாடசாலைக்கும் சமமான ஒரு பார்வை இருக்கணும். அதனால இந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு உடனடி முடிவு வேணும். அதோட இந்த பாடசாலையில் ஏனைய மனித வளங்களுக்கான செயல்பாடுகளும் நடக்கணும். நாங்கள் உறுதியாக சொல்றோம் அரசுக்கு. மன்னார் கடல் பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் படகு ஒன்றுடன் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். குறித்த மீனவர்கள் தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் என கடற்படையினர் தெரிவித்தனர். மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த 4 இந்திய மீனவர்களும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். கல்லோயா தொடருந்து நிலையத்திற்கு அருகே மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மீனகையா தொடர்ந்து காட்டு யானை கூட்டம் ஒன்றுடன் மோதியதில் 5 யானைகள் உயிரிழந்துள்ளன. அத்துடன் குறித்த தொடருந்தின் இயந்திரம் தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மட்டக்களப்பு கொழும்பு தொடருந்து மார்க்கத்தில் சேவை பாதிப்படைந்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்றிரவு 11:20 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தடம் புரண்டுள்ள தொடருந்தை மீள்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசந்துறையில் அடுத்த மாதம் உப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் எதிர்வரும் வருடத்தில் நாட்டில் 170% உப்பு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 2 உப்பு உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்படும், அதற்கு தாம் உறுதியளிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது உப்பு தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்துள்ளோம், அதனை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். இதற்காக உப்பு நிறுவனங்களை அமைக்க உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநெத்தி தெரிவித்துள்ளார். செல்வம் நிறைந்த நாடு அழகான வாழ்வு என்ற துணைப்பொருளில் அரசாங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவத்தினரால் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வி அமைச்சின் கீழ் உள்ள 1000 பாடசாலைகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி கல்விக்கான சுத்தமான, பாதுகாப்பான, ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கு இராணுவத்தின் பங்களிப்புடன் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வேலை திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தின் 55வது கால்நாட்படை பிரிவின் கீழ் உள்ள முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் YAPM ஜஹாம்பத், மாவட்ட அரசாங்க அதிபர், வலய கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட இராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த புலம்பெயர் பறவைகள் வருகை தருவது வழமை. இவ்வாறான நிலையில் இம்மாதம் ஆரம்பத்திலிருந்து வெளிநாட்டு பறவைகளின் வரவு மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது.
குறிப்பாக சதுப்பு நிலங்களை அண்டிய பகுதிகளில் உள்ளூர் பறவைகளுடன் இணைந்து உணவு உண்ணும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் மன்னார் மாவட்டத்தில் முன்னைய ஆண்டுகளில் அதிகளவிலான பறவைகள் வருகை தந்த நிலையில் இம்முறை பறவைகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரான காலப்பகுதியில் இவ்வாறான பறவைகளின் வருகை குறைவடைந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலா பயணிகள் தற்போது குறித்த பறவைகளை பார்வையிட மன்னார் பகுதிக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் முக்கியமாக வெப்பமான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும்போது அதிக நீரை பருகுமாறு சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் சிறுவர்களை வாகனங்களில் தனியாக விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹட்டன் சிங்கமலை வனப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் சபை, ஹட்டன் நுகர்வோர் சேவை மத்திய நிலையம் ஆகியவற்றுக்கு குடிநீரை வழங்கும் பிரதான நீர்த்தேக்கமான சிங்கமலை நீர்த்தேக்கத்திற்கு அருகில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அந்த வனப்பகுதியில் பெருமதியான மரங்கள் மற்றும் வனஜீவராசிகள் இதன்போது அழிவடைந்திருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீயணைப்பு பிரிவினரின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தீப்பரவல் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.